இன்னைக்கு யோகாவுக்கு ராமானுஜர் சொன்ன ஒரு டெஃபினேஷனை பார்க்கலாம். அவர் பகவத்கீதைக்கு விரிவுரை எழுதும்பொழுது சொன்ன ஒரு டெஃபினேஷன், அப்பிராப்தியஸ்ய பிராப்திகி யோகா பிராப்தியஸ்ய ரக்ஷணம் க்ஷேமம். அதாவது இது நாள் வரை என்னால் ஒன்றை அடைய முடியவில்லை, அதை அடையக்கூடிய நிலைமைக்கு என்னை மேம்படுத்துவது யோகம். என்னால் ஒரு ஆசனத்தை பண்ண முடியலை, அந்த ஆசனத்தை என்னுடைய தீவிர முயற்சியினால் நான் பண்ணுறேன். அந்த அடைய முடியாதவற்றை நான் அடைவதே ஒரு யோகம்தான். ஆசன சித்தி அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஒரு பணியில் இருக்கோம், பணியிலேருந்து ஒரு ப்ரமோஷன், அடுத்த நிலைக்கு முன்னேறுறது, ஆன்மீக பாதையில் ஒரு முன்னேற்றம். முன்னால் முடியவில்லை, ஆனால் இப்பொழுது என்னால் முடிகிறது. அந்த நிலைக்கு என்னை உயர்த்துவதும் யோகம். அது மட்டுமல்ல, நான் உயர்ந்த நிலையை தக்க வைத்து கொள்வது அதை விட முக்கியம். அதுவுமே யோகத்தில் மிகப்பெரிய வலது காலை மடக்கிக்கலாம். bend the right knee, place the right feet on the left thigh. Inhale, raise the arm, முன்னாடி கையை தூக்குங்க. Exhale, bend forward. இப்போ பாதத்தை பூரா கையால் பிடிச்சிக்கணும். Inhale in this position. Exhale, go down fully. நல்லா உள்ளே போயிடுங்க. எக்ஸேல் பண்ணிகிட்டே ஃபுல்லாக உள்ளே போயிடணும். இன்ஹேல், கம் அப் ஸ்லோலி, மெதுவாக கைகளை விட்டு மேலே வாங்க. எக்ஸேல், லோவர் தாம், கைகளை மெதுவாக முன்பக்கமாக கீழே கொண்டு வந்துடுங்க. வலது காலை நீட்டிக்கலாம். ஸ்ட்ரெச் த ரைட் லெக். இப்போ இதே இதை இடது பக்கம் பார்க்க போகிறோம். இடது காலை மடக்கிக்கணும். வலது காலை ஸ்ட்ரெச் பண்ணி நேராக வச்சுக்கோங்க. மூச்சை இழுத்துக்கிட்டே கைகள் ரெண்டையும் முன்பக்கமாக மேலே தூக்குங்க. இன்ஹேல், ரைஸ் த ஆர்ம் ஸ்லோலி. எக்ஸேல், மெதுவாக குனியணும். கைகளால் பாதத்தை முன்பக்கமாக ஃபுல்லாக பிடிச்சிக்கணும். இந்த பொசிஷனில் ஒரு இன்ஹேல் பண்ணுங்கள். எக்ஸேல், ஃபுல்லாக கீழே போங்க. உங்கள் நெத்தி முட்டியை தொடட்டும். இப்போ நம்ம ஃபுல் ஸ்ட்ரெச் கிடைக்கும் இதில். இப்போ இன்ஹேல் பண்ணிகிட்டே மெதுவாக மேலே வாங்க. ஸ்லோவாக கைகள் நிறுத்திட்டு எக்ஸேல் பண்ணிகிட்டே மெதுவாக கைகளை முன்பக்கமாக கீழே கொண்டு வாங்க. மூச்சை விட்டுக்கிட்டே இடது காலை நீட்டிக்குங்க. இப்போ நம்ம இந்த மாடிஃபிகேஷனை பார்த்தோம். எப்படி கைகள், அதாவது பாம்ஸ், அதை பாதங்களுக்கு மேலே வச்சு முழுவதுமாக முதுகு தண்டு எப்படி ஸ்ட்ரெச் ஆகுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இது பண்ணும்பொழுது அந்த ஸ்ட்ரெச்சு ஒரு பூரண நிலைக்கு வரும். அடிவயிறு அமுங்கிறது ரொம்ப அதிகமாகவே இதில் நடக்கும். அதனால் என்ன ஆகும்னா, வேண்டாத சதைகள், இடுப்பு பகுதியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃப்ளஷ் எல்லாமே கரையும், டோன் ஆகும். உள்ளே இருக்கிற அவயவங்கள், அதாவது ஆர்கன்ஸ் எல்லாவற்றுக்குமே ஒரு தூண்டுதல் ஏற்பட்டு அதனுடைய வேலை மிக செம்மையாக நடக்கும். இப்போ நம்ம இதே இதில் இன்னொரு மாடிஃபிகேஷன், இதே ஃபுல் ஸ்ட்ரெச் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். நம்ம இதே பாஸ்டரை இன்னும் இன்டென்சிஃபை பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இன்னொரு மாடிஃபிகேஷன் இப்போ பார்க்க போகிறோம்.
வலது காலை மடக்கிக்குங்க. bend the right knee. Place the right feet on the base of the left thigh. Inhale, கைகளை மேலே தூக்குங்க. Exhale, மெதுவாக குனிங்க. கீழே போயிட்டு கைகளை கோர்த்துக்கணும். Lock the finger, turn them out. இந்த பொசிஷனில் ஒரு இன்ஹேல், மூச்சு உள்ளே இழுத்துக்குங்க. எக்ஸேல், ஃபுல்லாக கீழே போங்க. நெத்தி முட்டியை தொடட்டும். இப்போ இன்ஹேல் பண்ணிட்டே அன்லாக் த ஃபிங்கர்ஸ். இன்ஹேல், கம் அப் ஸ்லோலி. மெதுவாக மேலே வாங்க, மூச்சை இழுத்துக்கிட்டே. எக்ஸேல், மெதுவாக கைகளை முன்பக்கமாக கீழே கொண்டு வாங்க. லோவர் த ஆர்ம் ஸ்லோலி. இப்போ வலது காலை ஸ்ட்ரெச் பண்ணிக்கங்க. ஸ்ட்ரெச் த ரைட் லெக். இதே இது நம்ம இடது காலை மடித்து பண்ண போகிறோம். நவ் பெண்ட் த லெஃப்ட் லெக். இன்ஹேல், ரைஸ் த ஆர்ம். கைகளை முன்பக்கமாக தூக்கணும். எக்ஸேல், மெதுவாக கீழே வாங்க. கம் டவுன். Lower the palms, lock the finger, turn them out. கைகளை கோர்த்துட்டு பின் திருப்புங்க. Inhale in this position, மூச்சு வாங்க. Exhale பண்ணிட்டே கீழே போங்க. நெத்தி முட்டியை தொடட்டும். இப்போ inhale பண்ணிட்டே unlock the fingers. மெதுவாக மேலே வாங்க. எக்ஸேல் பண்ணிட்டே மெதுவாக கைகளை கீழே கொண்டு வாங்க. இடது காலை ஸ்ட்ரெச் பண்ணிடுங்க. ஸ்ட்ரெச் த லெஃப்ட் லெக். இப்போ நம்ம கைகளை அந்த பொசிஷனில் போயிட்டு கோர்த்து அதை எப்படி திருப்பும் பொழுது கைகளுக்கும் ஒரு டேர்னிங் கிடைக்கும். அதே சமயத்தில் முதுகு பகுதி, தோள்பட்டை எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் இந்த ஆசனத்தில் நம்ம கிடைக்கும். பார்க்கலாம், நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். முதுகுத்தண்டில் ஆரம்பித்து தோள்பட்டை, கைகள் வழியாக எவ்வளோ தூரம் நம்ம முதுகை இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுக்கிறோம். நல்ல இரத்த ஓட்டம் ரொம்ப நல்லா நடக்கும் அந்த ஏரியாவுக்கு. தொடைப்பகுதி, கால்கள், இடுப்பு பகுதி எல்லாவற்றுக்குமே ஒரு நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்ட்ரென்த்து ரெண்டுமே கிடைக்கும். நம்ம இன்னும் சில மாடிஃபிகேஷன்ஸை நாளைக்கு பார்க்கலாம்.